முடியவில்லை. எனவே அப்படிப்பட்ட தத்துவத்தை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து செல்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பற்றாத ஜீவ ஊற்றாக தாய் கழகம் இன்னமும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறதா என்பதை நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். எனவேதான் வந்திருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அன்றைக்கு இருந்த போராட்டங்கள் வேறு. தோல்சேலை போராட்டம் என்று சொன்னால் இப்போது எங்கே இருக்கிறது என்று கேட்பீர்கள். தெளிவலை நடக்க விட்டாரா என்று கேட்டால் ஆமாம் அதெல்லாம் முடிந்து போன கதை என்று சொல்வார்கள். பெண்களுக்கு சொத்திலே பங்கிருக்கிறதா என்றால் அதான் வந்துவிட்டே என்று சொல்வார்கள். ஆனால் அப்போது இருந்த அடக்குமுறையினுடைய வடிவங்கள் இப்போது வேறு வேறு முறையில் மிக அமர்க்கலமாக வேறு விதத்திலே தெரியாமல் நியாயப்படுத்துகின்ற விதத்திலே இதில் என்ன தவறு என்று சொல்கிற விதத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் வீழ்த்துவதற்கு பெரியார் இன்றைக்கும் தேவைப்படுகிறார், பெரியார் என்றைக்கும் தேவைப்படுவார். அந்த தேவையை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற 2 தலைவர்கள் வாழுகின்ற காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் என்பது எங்களுக்கு பெருமை. இந்த 72 92 அல்லது இப்போது 73 93 இருக்கிற வரை நான் எங்கள் பெரம்பலூரிலேயே சொன்னேன். எல்லாம் பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. தஞ்சாவூருக்கு வந்தால் என்ன பண்ணார், ஐயா என்ன பண்ணார், பெரியார் இருந்தார். நான் ஒன்று படித்தேன். 1929 முதல்ல தமிழர்களே சூத்திரர்களே இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கன்னு முதல்ல சொன்னது எங்கள் ஊர் பெரம்பலூர். அப்புறம் தான் அது பெருசாச்சு. எல்லா ஊருக்கும் பெரியார் தேவைப்படுகிறார். நீ தஞ்சாவூருக்குலாம் தனியாக கட்டணம் பண்ணியாது. இது பள்ளிமானி காலங்காலத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் யார் தெரியுமா? இது கைமொழி வேலை சேர்ந்து பார்லிமெண்ட்டில் நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் யார் தெரியுமா? பெரியார் உலகமயம் சொன்னவர் ஆசிரியர். தஞ்சாவூருக்குள் பறக்கக்கூடாது. எனவே பெரியார் இன்றைக்கு உலகம் முழுக்க தேவைப்படுகிறார். எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கிறதோ, எந்த வடிவத்தில் அடக்குமுறை இருக்கிறதோ அந்த வடிவத்திற்கெல்லாம் பெரியார் தேவைப்படுகிறார். பெரியார் தேவைப்படுகிற வரை ஆசிரியரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மனிதர்களும் போற்றப்படுவார்கள், வணங்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். அதற்காக நாம் எல்லா சடங்குகளை ஏற்றுக்கொள்வோம், எந்த கடப்படைக்கு சித்தமாக இருப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.